இந்து அறக்கட்டளை வாரியம் மற்றும் ஸ்ரீ ஸ்ரீ நிவாசப் பெருமாள் கோயில் இணைந்து வழங்கும் உலகளந்த பெருமாளின் உன்னதங்கள் தினமும் ஒரு திருவாய்மொழி புரட்டாசி 1 முதல் 31 வரை வழங்குபவர் முனைவர் இரா அன்பழகன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தினம் ஒரு திருவாய்மொழி என்கிற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருவாய்மொழி பாசுரத்தை அறிந்து கொண்டு வருகிறோம். எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை வாழ்த்துபவர்களும் உண்டு, வைபவர்களும் உண்டு. ஆனால் இருவருக்குமே எம்பெருமான் கண்ணபிரானுடைய திருவருளும் உண்டு. இதனை ஆழ்வார்கள் மிக சிறப்பாக சொல்லி இருக்கிறார்கள். வயது நின்னை வல்லவா பழித்தவர்க்கும் மாறில் போர் செய்து நின்ன செற்ற தீயில் வெந்தவர்க்கும் வந்துனை எய்தலாகும் என்பர் என்று திருச்சந்த விருத்தத்தில திருமழிசை ஆழ்வார் சொல்வார். கண்ணபிரானுடைய இந்த கருணை திறத்தை திருவாய்மொழி பாசுரம் ஒன்றிலே நம்மாழ்வார் பெருமான் மிக அற்புதமாக சொல்லி இருக்கிறார். கேட்பார்கள் கேசவன் கீர்த்தியல்லால் மற்றும் கேட்பரோ, கேட்பார் செவிசுடும் கீழ்மை வசவுகளே வையும், சேர்ப்பால் பழம் பகைவன் சிசுபாலன் திருவடி, தாட்பால் அடைந்த தன்மை அடைவாரை அறிந்துமே என்பது அந்த பாசுரம். கண்ணபிரானுடைய நீண்ட காலத்து பகைவனாகிய சிசுபாலன் கண்ணபெருமானை வயது கொண்டிருந்தான். இந்த சிசுபாலன் யாரு? கண்ணபெருமானுடைய தந்தை வசுதேவர். வசுதேவருடைய சகோதரி மகன் இந்த சிசுபாலன். ஆக கண்ணபெருமானுக்கு அத்தை மகன்தான். கடுமையா வைவான். ரொம்ப கீழ்மையான சொற்களை எல்லாம் பெய்து வைவான். கேட்பார் செவிசுடும் கீழ்மை வசவுகளே வையும் சேட்பால் பழம் பகைவன் என்று பாசுரத்துல சொல்றார் பாருங்க. கேட்பார் செவிசுடும் வசவுகள் என்றால் இங்க வர்ற கேட்பார் சாதாரணமாக கேட்பவர்கள் அல்ல. கிருஷ்ண பரமாத்மாவை யாரேனும் வைதால் அதை கேட்கிற விருப்பம் உடையவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க காதே சுடுற அளவுக்கு வைவானம். இப்போ சில பேர் அவங்களுடைய பகைவர்களை பத்தி யாராவது வயது பேசினால் விரும்பி கேட்பாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்களை அழைச்சிக்கிட்டு வந்து தேநீர் விருந்து கொடுத்து அவரை பத்தி கொஞ்சம் பேசுனீங்களா, அதை பேசுங்க, இல்ல ஏசுங்கன்னு சொல்லுவாங்க. இது ஒரு சுபாவம். அது போல கேட்கிறவங்க காது சுடுகிற அளவிற்கு இவன் கிருஷ்ண பரமாத்மாவை வைதான். ஆனால் அதையெல்லாம் அவர் எடுத்துக்கல. அவனுக்கும் அருள் புரிந்தார், அந்த சிசுபாலனுக்கும் அருள் புரிந்தார். இது அவருடைய கருணை திறம். கண்ணபெருமான் ஆயர்வாடியிலே வளர்ந்துகிட்டு இருந்தார். அப்போ கம்சன் அவரை கொல்றதுக்கு பல ஏற்பாடு செய்துகிட்டு இருந்தான். ஒரு நாள் கேசிங்கிற அரக்கனை கண்ணனை கொல்றதுக்காக அனுப்பி வச்சான். கண்ணன் தன்னுடைய சிறுவர்களாக இருக்கிற நண்பர்களோட விளையாடிட்டு இருந்தான். இந்த கேசி ஒரு குதிரை வடிவம் எடுத்து அருகில போய் நின்னான். எல்லோரும் பயப்பட்டாங்க, கண்ணன் பயப்படல. இந்த குதிரை வாயை திறந்தது. கண்ணன் அந்த குதிரையினுடைய வாய்க்குள்ள கையை விட்டு அது மூச்சு திணற வைத்து குதிரையை சாகடிச்சிட்டான். இப்போ கேசி என்ற அந்த அரக்கன் இறந்து போனான். இது கேசி என்கிற இந்த அரக்கனை வதம் செய்ததனால கண்ணபெருமானுக்கு கேசவன் என்கிற ஒரு திருநாமம் ஏற்பட்டது. அதோடு கூட ஒரு புகழும் ஏற்பட்டது. அந்த புகழைத்தான் எல்லோரும் கேட்க வேண்டும் என்று இந்த பாசுரத்துல சொல்ற. கேசவன் கீர்த்தி என்று சொல்ற. கீர்த்திங்கிற சொல்லுக்கு வீரச் செயலால் வரும் புகழ்னு பொருள். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி என்று ஆண்டார் சொல்றாங்க. அங்க வருகிற அந்த கீர்த்தி வீரச் செயலால் வந்த புகழ் என்பதை நமக்கு காட்டுகிறது. எனவே அப்படி அதர்மத்தை அழிக்கக்கூடிய வீரச் செயலும் அடியார்களை காக்கக்கூடிய கருணை திறமும் உடையவனாக இருக்கிற கண்ணபெருமானுடைய புகழை பெருமையை நாம் கேட்க வேண்டும். சோழரனும் போர்மடிய
தொல்லிலங்கை கட்டழித்த சேவகன் சீர் கேளாத செவி என்ன செவியே, திருமால் சீர் கேளாத செவி என்ன செவியே என்று சிலப்பதிகாரம் பாடுவதையும் நாம் இங்க நினைச்சு பார்க்கணும். வணக்கம்.